100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். மசோதாவை கிழித்து போட்டு அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். ஊரக வேலை திட்டத்தில் டெல்லியை குளிர்விக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. பணி நாட்களின் அளவு 125 நாட்களாக உயரும் என்று பொய்யை அவிழ்த்துவிட்டிருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அண்ணா எம்ஜிஆரை பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது என விஜய் திட்டவட்டம். இருவரையும் தேர்தல் அணுகுமுறைக்காக பின்பற்றுவதாகவும் விளக்கம். அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம், தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். ஏற்கனவே அறிவித்த எதிரிகள் உடனே மோதுவதாக விஜய் திட்டவட்டம். களத்தில் இல்லாதவர்களை எதிர்ப்பதில்லை என்றும் உறுதி. அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பேசிய விஜய், திமுகவை தீய சக்தி என்று சாடிய நிலையில் தாவேக தூய சக்தி என பெருமிதம். அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. விஜயிடம் கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? ஒரு வாட்டி அவரை பேச விடுங்கள். திமுக அரசை விஜய் விமர்சித்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். சொந்த காலில் நிற்பதாக கூறும் விஜய் அதிமுக தலைவர்களுக்கு சொந்தம் கொண்டாடுவது ஏன்? தாவேக்க இன்னும் தவழும் குழந்தைதான் என்றும் முன்னாள் அமைச்சர் செம்மலை நியூஸ் 18க்கு பேட்டி. விஜய் பாஜகவின் பி டீம் இல்லை, திமுகவின் பி டீம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். விஜயை பார்க்க கம்பத்தில் ஏறிய தொண்டரால் பரபரப்பு. இறங்கினால்தான் முத்தம் தருவேன் என கூறியதை தொடர்ந்து இறங்கினார். தம்பி கீழே இறங்கப்பா, பிளீஸ் கீழே இறங்கப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். திருப்பூர் அருகே சின்னக்காளிப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு. மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம். ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளியலிட்ட ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள். ஹைதராபாத் படவிழாவில் நெரிசல் ஏற்பட்டதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் காரணம் என நடிகை நிதி அகர்வால் குற்றச்சாட்டு. ரசிகர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்ட விவகாரத்தில் லூலு மால் நிர்வாகம் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிந்தது காவல்துறை. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். மசோதாவை கிழித்து போட்டு அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். ஊரக வேலை திட்டத்தில் டெல்லியை குளிர்விக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. பணி நாட்களின் அளவு 125 நாட்களாக உயரும் என்று பொய்யை அவிழ்த்துவிட்டிருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு.
அண்ணா எம்ஜிஆரை பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது என விஜய் திட்டவட்டம். இருவரையும் தேர்தல் அணுகுமுறைக்காக பின்பற்றுவதாகவும் விளக்கம். அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். ஏற்கனவே அறிவித்த எதிரிகளுடனே மோதுவதாக விஜய் திட்டவட்டம். களத்தில் இல்லாதவர்களை எதிர்ப்பதில்லை என்றும் உறுதி. அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பேசிய விஜய், திமுகவை தீய சக்தி என்று சாடிய நிலையில் தாவேக தூய சக்தி என பெருமிதம். அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. விஜயிடம் கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? ஒரு வாட்டி அவரை பேச விடுங்கள். திமுக அரசை விஜய் விமர்சித்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். சொந்த காலில் நிற்பதாக கூறும் விஜய் அதிமுக தலைவர்களுக்கு சொந்தம் கொண்டாடுவது ஏன்? தாவேக்க இன்னும் தவழும் குழந்தைதான் என்றும் முன்னாள் அமைச்சர் செம்மலை நியூஸ் 18க்கு பேட்டி. விஜய் பாஜகவின் பி டீம் இல்லை, திமுகவின் பி டீம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். விஜயை பார்க்க கம்பத்தில் ஏறிய தொண்டரால் பரபரப்பு. இறங்கினால்தான் முத்தம் தருவேன் என கூறியதை தொடர்ந்து இறங்கினார். தம்பி கீழே இறங்குப்பா, பிளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். திருப்பூர் அருகே சின்னக்காளிப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு. மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம். ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளியலிட்ட ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள். ஹைதராபாத் படவிழாவில் நெரிசல் ஏற்பட்டதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் காரணம் என நடிகை நித்தி அகர்வால் குற்றச்சாட்டு. ரசிகர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்ட விவகாரத்தில் லூலு மால் நிர்வாகம் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிந்தது காவல்துறை.